இந்த மாதிரி அவர் நம்மளை விட்டு விலகி இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னா, அதே மாதிரி நம்மள தெரியாத மாதிரி நடந்துக்கிறதுக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என் பக்தி மேலேயும் அவர் மேல வச்சிருக்கிற அன்பு மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் கண்ணை இந்த பிரச்சனையை கண்டிப்பா தீர்த்து வைப்பாரு. ஜெய் சிவசம்பு. ராதே ராதே. மாதாராம்ஜி உங்களை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டு அனுப்புனாங்க. சாயந்தரம் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கான், அதுக்கு நீங்க நிச்சயம் வரணும். நான் வரேன், நீங்க கிளம்புங்க, நான் வந்துடுறேன். ராதே ராதே. ஜெய் சிவசம்பு. வாங்க. சின்ன மருமகளே, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ போக வேண்டாம். ஆனா என்னால அவங்க பேச்ச மீற முடியாதேமா. ஏன்னா கஷ்டப்படும் போது அவங்க தானே உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கு நன்றி உள்ளவளா நடந்துக்கணும்ல. என்னங்க, நீங்க வந்துட்டீங்களா? அப்ப நீங்களும் சீக்கிரமா தயாராயிடுங்க. கொஞ்சம் இங்க வரீங்களா? என்னங்க, உனக்கு என்ன மனசுல பெரிய ஹேமாமால்னு நினைப்பா? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவங்க தானே போடுவாங்க. நீ எதுக்காக இப்ப இந்த மாதிரி போட்டு வந்து நிக்கிற? கல்யாண நாள் என்ன உனக்கா இல்ல அபேவுக்கும் கனிகாவுக்குமா? ஏங்க அப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு கனிகாவுக்கும் மாப்பிள்ளை தம்பிக்கும் கல்யாண நாள் ஃபங்க்ஷன் இல்லையா? நம்ம சாதாரணமா அங்க போனா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா நம்மளும் கொண்டாடணும்ல. போய் கொண்டாட போறியா? போய் கொண்டாடு. இங்க புருஷன் எக்கேடுக்கிட்டு போனா உனக்கு என்ன வந்தது? உனக்கு இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தானே முக்கியம். இங்க எல்லாரும் என் நெஞ்சில நெருப்பள்ளி கூட்டிட்டு இருக்காங்க. அங்க எங்க அம்மா ஒருத்தங்க என்னடான்னா மாப்பிள்ளை தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இது என்ன பெரிய பண்டிகையா? எப்படி பண்ணிருக்காங்க பாத்தியா? கல்யாண நாள் என்ன இப்படிதான் அமர்க்கலம் பண்ணணுமா? ஆனா இந்த வீட்டோட உண்மையான வாரிசு. என்னோட கல்யாண நாள இவ்வளவு சந்தோஷமா யாரும் கொண்டாடிட்டு எனக்கு ஞாபகமே இல்ல. என்ன செய்யறது? என் தலையெழுத்து இப்படி, நான் அனுபவிக்கிறேன். இப்ப என்ன எல்லாரும் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்க போறியா? போ. அபய், அபய், இங்க கொஞ்சம் வாங்கல ப்ளீஸ். இன்னைக்கு என்ன ஜுவல்ஸ் போடுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க பார்த்து சொல்லுங்களேன், எதை போட்டுக்கிறதுன்னு. எது உனக்கு வேணுமோ அதை போட்டுக்கோ. எதை போட்டாலும் உனக்கு நல்லா தான் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இன்னைக்கு என் புருஷன் தான் சொல்லணும். இன்னைக்கு ஒன்றும் சாதாரண நாள் இல்லையே. நமக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. அதுக்கு போய் ஏதாவது ஒன்று போட்டுக்க முடியுமா? சொல்லுங்க, எதை நான் போட்டுக்கிறது ப்ளீஸ். சரி சொல்றேன், அந்த கிரீன் நெக்லஸ் போட்டுக்கோ. இத சொல்றீங்களா? எனக்கு தெரியும் இதுதான் உங்களுக்கு பிடிக்கும். சோ ஸ்வீட். அபய், ஒரு நிமிஷம். நம்ம வெட்டிங் டேக்கு வாழ்த்துக்கள். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற சின்ன கிஃப்ட். சும்மா சிரிச்சா மட்டும் போதாது, திறந்து பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்க. என்ன அபய், இந்த gift உங்களுக்காக தானே வாங்கினேன். நீங்க பாட்டுக்கு. தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? என்னோட gift எங்க? புரிஞ்சிருச்சு. வழக்கம் போல இந்த தடவை மறந்துட்டீங்களா? இல்ல. பரவாயில்ல, விடுங்க.
உங்ககிட்ட எதிர்பார்க்கற பிரயோஜனமே இல்லை. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க எப்பவும் வெளியே இருக்கிறவங்கள பத்தி மட்டும் தானே கவலைப்படுவீங்க. அம்மா விஷ் பண்ணதுக்கு அப்புறம் தானே இந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் வந்தது. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு gift கூட எனக்கு இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததில்ல. இத பாரு கனிகா, இதெல்லாம் என்னோட வேலை இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட மனைவி. கணவன் மனைவிக்கு இடையில வேறுபாடு கிடையாது. அதே மாதிரி gift வாங்கி கொடுக்கறதும் தேவையில்லாத ஒண்ணு. எப்பவுமே நீங்க இப்படிதான். நமக்கு கல்யாணம் இத்தனை வருஷமா புருஷன் பொண்டாட்டியா தான் இருந்துட்டு இருக்கோம் அபய். எத்தனை நாளைக்கு ஒரே வீட்டுல இருந்துகிட்டு இப்படி அந்நியமாவே வாழ்ந்துட்டு இருக்க போறீங்க? பட் கனிகா, ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். எனக்கு முழுசா நினைவு திரும்பி வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். அவசரப்படக்கூடாத. நீ காத்திருந்துதான் ஆகணும். எனக்கும் அது புரியுது. ஆனா என்ன பண்றது, இத்தனை வருஷமா வராத ஞாபகம் உங்களுக்கு இதுக்கப்புறம் மட்டும் வரும்னு என்ன நிச்சயம்? ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் விட்டுதான் ஆகணும். அபய், நான் என்ன சொல்ல வரேனா, இல்ல கனிகா, நம்ம 2 பேருக்குள்ள உறவு தொடரணும்னா என்னுடைய பழைய நினைவுகள் திரும்பி வருது ரொம்ப அவசியம். நம்ம 2 பேரும் பொண்ணு சேரும்போது மனசாலையும் உடம்பாலையும் உண்மையா இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், என்னுடைய கடந்த கால நினைவுகள் எனக்கு வந்தே ஆகணும்னு. எனக்கு நினைவு வந்தாதான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே நான் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். நீங்க நல்லா சர்வீஸ் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்க ஒரு நிமிஷம். வேலை விஷயமா பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் இருந்தா என்ன? சரி நீங்க இருங்க, நான் வரேன். போய் எடுத்துட்டு போய் பண்ண போ. ராம் ராம். வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? பயணம்லாம் எப்படி இருந்தது? பயனெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. இங்க இருக்கிற அலங்காரத்தை பார்த்தா கல்யாண வீடு மாதிரியே இருக்கு மாதாராம்ஜி. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, ஒரே மாப்பிள்ள. இப்படி எல்லாம் பண்ணி தானே சந்தோஷத்தை வெளிக்காட்ட முடியும். Photo please. Smile please. Thank you. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் சிவசம்பு கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். மாப்பிள்ளை தம்பி என்ன அப்படி பார்க்குறீங்க? சாயந்தரமா பாருங்கன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாடும் போது இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆரம்பிங்க. இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதெல்லாம் எனக்கே ஒரு மாதிரி தோணுது. அடிக்கடி என் உள் மனசு அவர் எங்கதான், இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்காருன்னு சொல்லுது.
விபாக்கா, விபாக்கா, ராதே ராதே. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. அது எஜமானி அம்மா ரொம்ப கோவத்துல இருப்பாங்கல்ல. இல்ல, அவங்க இருக்க சந்தோஷத்துல இன்னைக்கு எதிரியே எதிர வந்தாலும் சரி, அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு வாங்க. இன்னைக்கு கனிகாவோட கல்யாண நாளா மட்டும் இல்லாம இருந்தா வேற யார் எதிர வந்திருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமா கோவம் வந்திருக்கும். ஹனுமான்ஜி சொன்னாரு இன்னைக்கு வீட்ல ஏதோ விசேஷம்னு. ஆனா இன்னைக்கு கன்னிகாவோட கல்யாண நாள்னு அவர் சொல்லவே இல்ல. நான் வெறுங்கையோட வந்துட்டேன். பரவாயில்ல, பரிசு கொண்டு வரலனாலும் அவங்களுக்கு நான் என்னோட வாழ்த்துக்களை சொல்லலாம்ல. எங்க அவங்க? நான் போய் பாக்குறேன். ஏய், பார்த்து வரக்கூடாதா? மேடம், உங்களையும் அபே சாரையும் தீபுவோட வச்சு ஃபேமிலி போட்டோ எடுக்க சொல்லி மாத்தாராம் ஜி சொன்னாங்க. நீங்க சாரை கொஞ்சம் கூப்பிட்டீங்கன்னா நான் போட்டோ எடுத்துருவேன். கூப்பிடுறேன். சரி. அபே, நீ என்ன அபே சார், அவங்க உங்க ஒய்ஃப் தானே, பக்கத்துல நெருங்கி நிக்கலாம்ல. தேங்க்யூ.
இதெல்லாம் பொய்ன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. நான் உங்க மனைவி, நீங்க தான் என் புருஷன். சொல்லுங்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பேசுங்களேன். இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க. புவன், இவங்களை உள்ள கூட்டிட்டு போ. ஏன் நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த கல்யாணம், இந்த கூட்டம், இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க. நான் உயிரோட இருக்கும்போது ஒரு மனைவியை என்னோட அந்த அந்தஸ்தை நீங்க இன்னொருத்திக்கு எப்படி கொடுக்கலாம்? நீங்க என் புருஷங்கிறது உண்மை. இதெல்லாம் பொய்ங்கிறது சொல்லுங்க. எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க. இது பொய்ன்னு சொல்லுங்க. ராதிகா, இத பாரு, நிச்சயமா நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அபய் என்னோட புருஷன் தான், உன்னோட புருஷன் இல்ல. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என் குழந்தைக்கு அப்பா அவரு. உனக்கு தீபு பத்தி தெரியும்ல, அப்புறம் ஏன் நீ தப்பா புரிஞ்சு? நான் உன்னை தப்பா அர்த்தம் படிக்கல. இவர் ஒண்ணு உங்க புருஷன் கிடையாது. இவர் ஏன் புருஷன். இவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் தான் உங்க மனைவின்னு சொல்லுங்க. நான் சொல்றத நம்புங்க. இவர் தான் என் புருஷன். நான் தான் இவரோட மனைவி. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இவ்வளவு வருஷமா என் புருஷனை நான் ஒரு பைத்தியக்காரி மாதிரி தேடிட்டு இருக்கேன்னு. நான் முதல் முறையா இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது என்னோட உள்ளுணர்வு சொல்லிச்சு நீங்க இங்கதான் இருக்கீங்க. என் நம்பிக்கை வீண் போகல. நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. சும்மா போய் ஒட்டிட்டு நிக்காத, பின்னால தள்ளி வா. முதல்ல உன்னுடைய நாடகத்தை நிறுத்து, மரியாதை வெளிப்போ. உன்ன மாதிரி நடிக்கிற பொம்பளைங்களை நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். முதல்ல வீட்டுக்குள்ள நுழையிறதுக்காக வேலை கேட்டு வருவீங்க. அப்புறம் சந்தர்ப்பத்தை பார்த்து பணக்காரங்களை இருந்தா அவங்களை எப்படியாவது மைக்கி தன்னோட வளையல பட பாப்பீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ அபய பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான். ரஜன், அவங்க கிட்ட மரியாதையா பேச. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத வரம்பு இல்லாம பேசிட்டு இருக்க நீ. இல்ல அபே, அவ உங்களை எவ்வளவு கேவலமா பேச. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை நீ மறந்துட்டியா? உனக்கும் எனக்கு என்ன உறவு? ஒரு பொண்ண நீ வாய்க்கு வந்தபடி பேசுறத நான் கேட்க மாட்டேன். இத பாருங்க, உங்க கண்ணை ஏதோ ஒரு மாயத்திர மறைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்க தேவா இல்ல, உங்க புருஷனும் இல்ல. என்னுடைய மனைவி கணிக்காதான். தீபக் என்னோட பையன். என்னோட கண்ணை எந்த திரையும் மறைக்கல. உங்களுக்கு தான் என்ன அடையாளம் தெரியல. ஆனா எனக்கு உங்களை நல்லா தெரியுது. ஒரு உடலுக்கு அதோட உயிர் தெரியாம இருக்குமா? நீங்க தான் என்னோட புருஷன். எனக்கு நல்லா தெரியும். நான் சத்தியமா ஏமாத்தலங்க. வாய மூடு.